சென்னை பல்லாவரம் அடுத்துள்ளது பசும்பொன் நகர். வானம் தூறிக் கொண்டிருந்தது. தெருவில் ஆள் நடமாட்டமே இல்லை. மழை பெய்வதால் தெருவே வீட்டுக்குள் அடைந்து கிடக்கிறது என்றுதான் இந்த காட்சியை பார்த்ததும் நமக்கு நினைக்கத் தோன்றும். ஆனால் இந்த அமைதிக்கு பின்னால் இருப்பது ஒரு கொடூர கொலை. குருதியை மழை தண்ணீர் கரைத்து இழுத்துச் செல்லும் இந்த காட்சிதான் நடந்த பயங்கரத்துக்கான சாட்சி. கொல்லப்பட்டவர் ரஞ்சித் குமார். 48 வயதான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று விடுமுறை என்பதால் மதியம் சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய மைதானத்தில் இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருக்கிறார். அப்போது திடீரென பாய்ந்து வந்த இளைஞர் ஒருவர் கத்தியால் ரஞ்சித் குமாரின் கழுத்தில் குத்தியிருக்கிறார். ரஞ்சித் குமார் சுதாரிப்பதற்குள் அடுத்தடுத்து கத்தி குத்து விழுந்துள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பயங்கரம் நடந்து முடிந்து விட்டது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரஞ்சித் குமாரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள். ஒரு கும்பல் கத்தியால் குத்திய அந்த இளைஞரை மடக்கி பிடித்திருக்கிறது. மற்றவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரஞ்சித் குமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். கத்தியால் குத்திய இளைஞரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் அவரை சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில்தான் 15 வருட பகையால் இந்த பயங்கரம் நடந்திருப்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்டவர் ஜோஸ்வா. 31 வயதான இவரும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்தான். அடிதடி, திருட்டு, கொள்ளை என இவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் உள்ளன. சரித்திர பதிவேடு குற்றவாளியாக வலம் வந்திருக்கிறார். 15 வருடங்களுக்கு முன்பு ரஞ்சித் குமார் ஜோஸ்வாவின் சித்தியோடு நெருங்கி பழகியிருக்கிறார். அப்போது அவர்களுக்கு தடையாக இருந்த ஜோஸ்வாவை ரஞ்சித் குமார் அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் தனிமையில் சந்தித்துக் கொள்ள ஜோஸ்வாவை வீட்டை விட்டு அவ்வப்போது அடித்து விரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஜோஸ்வாவுக்குள் ஆத்திர தீயை மூட்டியிருக்கிறது. ரஞ்சித் குமார் சித்தியோடு தொடர்பில் இருந்ததை வைத்து ஜோஸ்வாவை சிலர் கேலி கிண்டல் செய்திருக்கிறார்கள். இதனால் ஏற்கனவே ரஞ்சித் குமார் மீதிருந்த வெறி கொலை வெறியாக உருமாறியிருக்கிறது. அப்போது ஜோஸ்வா சிறுவனாக இருந்ததால் ரஞ்சித் குமாரை எதுவும் செய்ய முடியவில்லை. நாட்கள் உருண்டோடியது. வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஜோஸ்வாவுக்குள் இருந்த பகை உணர்வும் தீவிரமாக கொழுந்துவிட்டு எரிந்து வளரத் தொடங்கியது. எவ்வளவு வருடமானாலும் ரஞ்சித் குமாரை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்று ஜோஸ்வா சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஜோஸ்வா வளர வளர அவ்வப்போது ரஞ்சித் குமாரை சீண்டி சண்டை போட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் ரஞ்சித் குமார் அதை பெரிதாக எடுத்துக் கொண்டதாக தெரியவில்லை. சம்பவத்தன்று ஜோஸ்வாவுக்குள் இருந்த 15 வருட பகை வெறி இரத்த ருசி பார்க்க துடியாய் துடித்திருக்கிறது. அதற்கேற்றாற்போல் ரஞ்சித் குமாரும் ஹாயாக நின்று கால்பந்தாட்டத்தை வேடிக்கை பார்ப்பதை ஜோஸ்வா கவனித்திருக்கிறார். இதுதான் அதற்கேற்ற நேரம் என்று வீட்டில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்துச் சென்று ரஞ்சித் குமாரை சரமாரியாக குத்தி கொன்றிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜோஸ்வாவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். காலம் எல்லா காயத்தையும் ஆற்றும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஜோஸ்வாவுக்குள் சிறு வயதில் ஏற்பட்ட அந்த காயம் 15 வருடங்களாக ஆறாமல் இருந்து ஒரு கொடூர கொலையை செய்ய வைத்திருக்கிறது. சிறு பகையோ பெரிய பகையோ, பகை உணர்ச்சி ஒருவருக்குள் நுழைந்துவிட்டால்
அது அவருடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.